பிரியமானவர்களே, சுகமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? மறுபடியும் உங்களை எல்லாம் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்முடைய ஆண்டவர் இயேசுவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உங்களுடைய குடும்பத்தை அவர் ரொம்ப நேசிக்கிறார். உங்களுடைய ஜெபத்துக்காக அவர் காத்திருக்கிறார். என் பிள்ளைங்க காலைதோறும் ஜெபிக்கிறாங்களே, அதை குடும்பமாக கூடி ஜெபிக்கும்போது அவங்க ஜெபத்துக்கு நான் பதில் கொடுக்கணுமேன்னு கவனமாய் காத்திருக்கிறார். நீ குடும்பமாக கூடி உட்கார்ந்து ஒரு பாட்டு பாடி துதிக்கும் போதே அவருடைய பிரசன்னம் உங்கள் வீட்டை நிரப்ப ஆரம்பித்து விடும். அந்த கர்த்தருடைய பிரசன்னம் அவங்க வீட்டில் எப்போவுமே நிலைச்சிருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். பைபிளில் நிறைய குடும்பங்களை பற்றி நம்முடைய அனுதின வாழ்க்கைக்கு தேவையான நிறைய அருமையான சத்தியங்கள் தெளிவுபடுத்தப்பட்டு இருக்கிறது. இப்போ ஈசாக்குடைய குடும்பத்தை பற்றி சில காரியெல்லாம் நம்ம கடந்த நாட்களில் நம்ம சில வாரங்களுக்கு முன்னால் சில மாதங்களுக்கு முன்னால் பைபிள்லேருந்து நம்ம தியானித்தோம்ல. சரி, இப்போ இன்றைக்கு வேத புஸ்தகத்தில் ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 25, 27, 28 வசனம் பாருங்கள். ஈசாக்கு குடும்பத்தில் அவருடைய பிள்ளைகளை குறித்த ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமாய் இருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமாயிருந்தான். ரெபேக்காளோ யாக்கோபின் மேல் பட்சமாயிருந்தாள். ஒரு குடும்பம், ஈசாக்கு, ரெபேக்காள். நல்ல சாட்சியான குடும்பம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட குடும்பம், ஆண்டவரை முன்னிட்டு எல்லாவற்றையும் செய்கிற குடும்பம். குழந்தைக்காக ஈசாக்கு ஜெபம் பண்ணினார். தன் மனைவிக்காக ஆண்டவருடைய கற்பத்தை ஆசீர்வதித்தார். ரெபேக்காளும் கர்த்தர் மேலே ரொம்ப விசுவாசம் வைத்து தன்னுடைய கர்ப்பத்தில் குழந்தைகள் மோதி கொண்ட போது கர்த்தரிடத்தில் போய் விசாரித்து காரியங்களை அறிந்து கொண்டாள். இப்போ அவங்களுக்கு இரட்டை பிள்ளைகள், ஏசா, யாக்கோபு. ஏசாவுடைய குதிகாலை பிடிச்சிக்கிட்டே யாக்கோபு வெளிப்பட்டானாம். அப்படி வேதத்தில் பார்க்கிறோம். ஏசா, யாக்கோபு 2 பையன்கள். இப்போ வளர்ந்து வாலிபன் ஆயிட்டாங்க. பிள்ளைகள் கண் முன்னால் வளர்ந்து வாலிபனாகி வந்துட்டாங்க. இதில் ஒருத்தன் ஏசா வேட்டையாடுவதிலே வல்லவன். வில்லம்பு எடுத்துகிட்டு போவான், மானை வேட்டையாடுவான், மிருகங்களை வேட்டையாடுவான். அது கொண்டு வருவான், வீட்டில் கொண்டு சமைச்சு தன் தகப்பன் ஈசாக்குக்கு கொடுப்பான். அவருக்கு ரொம்ப ருசி. பையன் வேட்டையாடி கொண்டு வந்து நமக்கு நல்லா சமைச்சு தரான்னு சொல்லி பெரிய சந்தோஷம். அவன் வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியும். சஞ்சாரியுமாயிரம், வனம் என்றால் காடு. அப்போ அதிகமான நேரம் காட்டில் தான் இருந்திருக்கிறான் ஏசா. எங்கே எந்த மிருகம் வருது, எதை வேட்டையாடலாம். வன சஞ்சாரி. அவன் எங்கன்னா காட்டுக்கு போயிருக்கிறான். எப்பவும் அதான் சொல்லுவாங்க, வேட்டையாட போயிருக்கிறான் அப்படின்னு. ஒரு பையன் அப்படி அவனுடைய லைஃப் போகிறது. இன்னொருத்தன் பாருங்க, யாக்கோபை குறித்து கூடாரவாசியும் குணசாலியுமாய் இருந்தான். இந்த குணசாலின்ற வார்த்தை பெண்களுக்கு தான் பொதுவாக சொல்லப்படும். பைபிளில் குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் அப்படின்னு சொல்லியிருக்குல்ல. அப்போ குணசாலினாலே பெண்களை தான் நம்ம நினைப்போம். ஆனால் யாக்கோபை பற்றி பைபிளில் ஒரு சாட்சி இருக்கிறது. அவன் குணசாலியுமாய் இருந்தான். கூடாரவாசி, கூடாரத்தில் இருப்பான், அப்பா அம்மா கூட இருப்பான், தன் தாயாரோடு கூட இருப்பான், வீட்டிலேயே எப்பவும் சுற்றி கொண்டு இருப்பான். அவன் பெற்றோருடைய கண் முன்னாலே இருப்பான். ஒருத்தன் காட்டுக்குள்ளே வன சஞ்சாரியாக இருக்கிறான். ஒருவன் கூடாரத்தில் எப்பவும் அப்பா அம்மாவுக்கு பக்கத்தில் இருக்கிற அம்மாவுக்கு உதவி செய்து கொண்டு அந்த மாதிரி சுபாவத்தை 2 பிள்ளைகள். இதில் என்ன காரியம், ஈசாக்கு ஏசா மேலே பட்சமாக இருந்தானாம். அவன் மேலே அதிக அன்பு காண்பித்தான். இப்போ ரெபேக்காள் யாக்கோபு மேலே அதிக அன்பு காண்பித்தாள், பட்சமாக இருந்தாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறார். இதை பேரண்ட்ஸ் கவனிக்கணும். 2 பிள்ளைகள், தகப்பன் மூத்த மகன் மேலே ரொம்ப அநேசம். அது ஆங்கிலத்தில் அன்பு, லவ் என்று சொல்லப்படுது. பட்சமாக இருந்தான் அப்படின்னா அதிகமாக நேசித்து அவனுக்காக பேசினான். ஒருவேளை தாய் சொல்ல, என்னடா எப்போ பார்த்தாலும் காட்டுக்கே போயிட்டு இருக்க, எப்போ பார்த்தாலும் மிருகத்தை வேட்டையாடிக்கிட்டு இருக்கிற, வீட்டில் இருக்கிறதுல ஈசாக்கு சொல்லுவார், ஏன் அப்படிலாம் சொல்கிற, அவனுக்கு ஆண்டவர் இந்த திறமை தந்திருக்கிறார், வேட்டையாடுறான், நீ எதுக்கு அவனை முறுமுறுத்துக்கிட்டே இருக்க, சும்மாருன்னு சொல்லியிருப்பார். இவன் சொல்லிப்பான், என்ன யாக்கோபு எப்பவும் அம்மா கூட உட்காந்துக்கிட்டு இருக்க, எப்பவும் வீட்டையே சுற்றி வர, ஏதாவது ஒரு வேலை பார்க்கலாம், அவன் அண்ணன் பார் எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கிறான், அப்படி இருக்கலாம், நீ என்ன இப்படி இருக்கன்னு ஈசாக்கு சொன்னால்,
ரெபேக்காள் சொல்லியிருப்பா, அவங்களுக்கு தெரியாது, இவன் நம்ம வீட்டில் இருந்து அப்பா அம்மாவை நல்லா கவனிக்கால, எனக்கு உதவியாக இருக்கிறான்ல, அவன் மேலே பட்சம். நம்ம வீட்டில் நடக்குதில்ல, இது உங்கள் வீட்டில் நடக்குதில்ல. 2 பிள்ளைகள் இருந்தால் ஒரு பிள்ளை மேலே தகப்பனுக்கு பட்சமாக இருக்குது, ஒரு பிள்ளை மேலே தாய்க்கு பட்சமாக இருக்குது, ரொம்ப நேசிக்கிறாரு. நேச்சுரலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் மேலே தகப்பனாருக்கு ரொம்ப பட்சமாக இருக்கும். அந்த பெண் பிள்ளைகளும் தகப்பனார் கூட ரொம்ப அட்டாச்ட் ஆகிடும், அப்பா அப்பான்னு சொல்லி. இந்த பையங்க பாருங்கள் எப்பவும் அம்மா கூட அட்டாச்ட் ஆகிடுவாங்க. இது நேச்சுரல். இது இறைவனுடைய படைப்பிலேயே அப்படி ஒரு இயற்கையாக அமைந்திருக்கிறது. இந்த பெரும்பாலான குடும்பத்தில் நீங்கள் சில குடும்பங்கள் வித்தியாசமாக இருக்கும், பெரும்பாலாமாக அப்படி தான் இருக்கும். அவங்க அப்படி சார்ந்து கொள்ளுவாங்க. தாய்மார் பையங்களுக்கு எப்பவும் சப்போர்ட்டாக பேசுவாங்க, தகப்பன்மார் மகளுக்கு சப்போர்ட்டாக பேசுவாங்க. இது இயற்கையாகவே நம்ம காண்கிற ஒரு காரியம். ஆனால் ஒரு காரியம் என்று வரும்போது உங்களுடைய தாய் தகப்பன் 2 பேருடைய அன்பும் பிள்ளைகள் மேலே ஒரே மாதிரி இருக்கிறதுல கவனம் செலுத்த வேண்டும். இதில் இந்த பட்சபாதம் பார்க்குறாங்க அப்படின்னு எண்ணம் பிள்ளைகளுக்குள்ளே வந்துட்டுன்னா பிள்ளைகளுடைய லைஃபே பாதிக்கப்பட்டு போய்விடும். ஆண்டவர் பாருங்க, பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. நம்ம எல்லாருடைய பிள்ளைகள், எல்லா ஊழியர்கள், தேவனுடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் ஒருத்தர் மேலே பட்சம், ஒருத்தர் மேலே கொஞ்சம் அப்படிலாம் ஆண்டவர் எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிப்பார். அப்படி அன்பு மாறாது, எல்லார் மேலே ஒரே மாதிரி அன்பு. அப்போ என்னன்னாக்கி என்ன ஆண்டு இருவண்ட மட்டும் விசேஷமாக அன்பு காமிக்கிறாரு, என்கிட்ட அப்படி இல்லை. அது மாதிரி மனுஷங்க தான் அப்படி யோசிப்பாங்களே தவிர ஆண்டவர் அப்படி கிடையாது. அதே மாதிரி நாம் உங்கள் வீட்டில் நீங்கள் பிள்ளைகளை வளர்க்கும் போது சில குடும்பத்தில், ஏன் நிறைய குடும்பத்தில் இந்த பட்சபாதம், ஒரு பிள்ளை மேலே ரொம்ப அன்பு, ஒரு பிள்ளையை வெறுப்பது, இது வேதத்துக்கு புறம்பானது, தேவனுக்கு விரோதமான பாவம் என்பதை உணரணும். தேவன் தான் 2 பிள்ளைகளையும் கொடுத்தாரு, அதில் 3 பிள்ளைகள், எத்தனை பிள்ளைகளாக இருக்கட்டும், 5 பிள்ளைகளாக இருக்கட்டும், அது பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும், ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும், கர்த்தர் தானே கொடுத்தாரு. இது தேவன் கொடுத்த ஆசீர்வாதம், முதல்ல அதை உணரணும். அதனால் எல்லா பிள்ளைகளுமே தேவன் என கொடுத்த ஆசீர்வாதம். அந்த பிள்ளைகளுக்குள்ளே பட்சபாதம் காண்பிக்காதபடி பேரண்ட்ஸ் நடந்து கொள்ள வேண்டும். சில குடும்பத்தில் சில தகப்பன், பெண் பிள்ளைகள்னா பொதுவாக பெண் பிள்ளைகள் நேசிக்க, ஆனால் 1க்கு 2 3 பிறந்துன்னா சில தகப்பன் பெண் பிள்ளைகளை வெறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் பாருங்களேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு மகள் சமீபத்தில் திருமண அழைப்பதில் கொண்டு வந்தாள், அவருடைய தாயார் வந்திருந்தாங்க. அந்த மகள் இயேசுவை நேசித்து அபிஷேகம் பெற்று இவருடைய ஊழியத்தில் எல்லாம் உதவி செய்கிற மகள். அப்போ நான் கேட்டேன், அப்பா எங்கள் அம்மா அப்படின்னு கேட்டேன். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதே எங்கள் அப்பா எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. எங்கள் அம்மா தான் எங்களை வளர்த்தாங்க, இயேசு தான் எங்களுக்கு அப்பாவாக இருந்து எங்களை ஆசீர்வதித்து இன்றைக்கி நல்லா வச்சுருக்கிறாருன்னு. எனக்கு அப்படியே ஷாக் ஆகிட்டு, ஏன் என்ன காரணம்னு கேட்டேன். எங்கள் வீட்டில் 3 பெண் பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகள், 3வது பெண் பிள்ளை பிறந்த 3 பொம்பளை பிள்ளைங்க. இந்த குடும்பமே எனக்கு வேண்டான்னு பெண் பிள்ளைகள் பிறந்ததற்காக தன் மனைவி பிள்ளைகளை தெருவில் விட்டு போய்விட்டான் அந்த தகப்பன். இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறான். எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிவிட்டார். இது தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் ஆண் பிள்ளைகளாக இருந்தானே, 2 பெண் பிள்ளைகளாக இருக்கலாம், 2 ஆண் பிள்ளைகளாக இருக்கலாம், அது 3 இருக்கலாம், 5 இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். எல்லா பிள்ளைகள் மேலேயும் நீங்கள் ஒரே விதமாக அன்பு செலுத்துகிறீர்கள் என்பதை நீங்கள் அப்படி தான் சொல்லுவீங்க. எல்லா பிள்ளைகளும் எனக்கு ஒன்று தானே அப்படின்னு. ஆனால் நீங்கள் நடந்து கொள்ளுகிற விதம் பிள்ளைகளுக்குள்ளே பாதிப்பை உண்டாக்கிவிடும். இல்லை, அம்மா அவனுக்கு தான் சப்போர்ட்டாக பேசுகிறாங்க, அப்பா இவங்களுக்கு தான் சப்போர்ட்டாக இருக்கிறான், அந்த உணர்வு வந்துட்டா பிள்ளைகளுடைய உள்ளம் காயப்பட்டு விடும், பெரிய பாதிப்பை உண்டாக்கிவிடும். நீங்கள் அன்பு அது மாதிரி இருந்தாலும் கூட வெளியில் நீங்கள் அதை காண்பிக்கும் போது 2 பேரையும் ஒரே விதமாக நேசிக்கிறதை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். ஏசா பாவத்தில் போயிட்டான், சாபத்துக்குள்ளாகிவிட்டான், சிரேஷ்டபுத்திர பாகத்தை இழந்துட்டான். ஒரு ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி அவனுடைய வாழ்க்கையை நாசமாக போச்சு, சாபத்துக்குள்ளாயிட்டான். யாக்கோபு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு வந்துட்டான். அதுக்கு ஒரு காரணம் இந்த பேரண்ட்ஸ். அவங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க 2 பேரும். ஈசாக்கு இந்த ஏசா எனக்கு வேட்டையாடி ருசியான பதார்த்தம் கொண்டவரன், அவன் மேலே ரொம்ப அன்பு.
யாக்கோபு கொஞ்சம் பிடிக்காத மாதிரி ஒரே என் பையன் தானே இருக்கும், ஆனால் அன்பில் வித்தியாசம். அவனுக்கு அதிக அன்பு, இவனுக்கு கொஞ்சம் அன்பு. இது யாக்கோபுக்கும் தெரிந்து விட்டது, ஏசாவுக்கும் தெரிந்து விட்டது. ரெபேக்காளை எடுத்துக்கொண்டா இவன் தான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, இவனை கொண்டு தான் கர்த்தர் அடுத்த சந்ததி ஆசீர்வதிப்பேன்னு வெளிப்படுத்தி இருக்கிறார்னு யாக்கோபு மேல் அதிக அன்பு காட்டி, அப்படி இருந்ததுனால இவன் வேட்டைக்கு போயிட்டு வரான்னு சில ஹேட்டட்னஸ் அவங்களுக்குள்ள பேசின வார்த்தையினால ஏசாவுடைய உள்ளம் காயப்பட்டு போனார். இந்த மாதிரி இந்த 2 பேரும் உள்ளத்திலே பாதிக்கப்பட்டது காரணம் பெற்றோர். இது தவறான காரியம். ஆனால் நம்ம இதெல்லாம் உணர்ந்து கொள்ளத்தான் வேதத்தில் அது எழுதப்பட்டு இருக்கிறாரு. அதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெபிக்கிறவங்க தான், பைபிள் வாசிக்கிறவங்க தான், உங்கள் பிள்ளைகளை மூத்த மகனை மாதிரி இளைய மகனை நேசிக்கிறீங்களா? இளைய மகனை நேசிக்கிற அதே அளவு மூத்த மகனை நேசிக்கிறீங்களா? ஒருத்தரை பிடிக்கல, ஒருத்தரை ஹேட்ரட் பண்ணுறீங்க, ஒருத்தர் எதுக்கெடுத்தாலும் குறை சொல்கிறீங்க. இல்லை, பாவம். தேவன் அதை கவனிக்கொண்டு பிள்ளைகளுடைய உள்ளம் காயப்படும் போது தேவன் துக்கப்படுவார். அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அவங்க வித்தியாசம் காண்பித்ததுனால தான் 2 பேருடைய வாழ்க்கை 2 டைரக்ஷனில் போய்விட்டது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பகை உணர்வு உண்டாக்கி விட்டது. ஏசா யாக்கோபை கொலை செய்வேன் என்று சொல்லுகிற நிலைமை வந்தது. இதற்கு காரணம் அவருடைய பெற்றோர் தான். அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு தேவன் கொடுத்த பிள்ளைகள், அது எத்தனை பிள்ளைகளாக இருந்தாலும் அத்தனை பேருக்கும் அன்பை ஒரே மாதிரி கொடுத்து, என்ன நீங்கள் 2 பிள்ளைகள் இருக்கான்னு வைங்க, பேரண்ட்ஸு, பெற்றோர், தகப்பனார், தாயார் வெளியே போய்ட்டு ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தால் நீங்கள் ஆளுக்கு ஒன்று கொடுத்தா, பொதுவாக நேச்சுரலாக பிள்ளைகளுடைய சுபாவனை தெரியுமா, பெரும்பாலான பிள்ளைகள் தனக்கு கொடுத்ததை பார்க்காது, அக்காவுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, அண்ணனுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, இதனுடைய விலை என்ன, அதனுடைய விலை என்ன. பிள்ளைகள் ரொம்ப சென்சிட்டிவாக கவனிப்பாங்க. அவனுக்கு 500 ரூபாய்க்கு வாங்கியிருக்குது, எனக்கு 450 தானே, அதெல்லாம் கூட கவனிப்பாங்க சில பிள்ளைகள். நீங்கள் பேரண்ட்ஸ் கவனமாக இருக்கணும். அதனால் இது நல்ல பொருள் அவளுக்கு தேவையானதுனால நீங்கள் வரும்போது இதெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு 2 பேருக்கும் ஒரே விதமான அன்பை வெளிப்படுத்துகிறீர்கள் என்பதை காண்பிக்கணும். அதில் நீங்கள் கவனமாக இல்லாவிட்டால் பிள்ளைகளுடைய வெளியே சொல்ல மாட்டாங்க, உள்ளத்தில் காயம் இருக்கும். ஒரு நாள் அது வெளிப்படும். சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பாவுக்கு என்னை பிடிக்காது அப்படின்னு உங்கள் பிள்ளை சொல்லுதுன்னா ஏற்கனவே அது காயப்பட்டு விட்டது என்று அர்த்தம். அந்த காயத்தை சரிப்படுத்துங்க. பிள்ளைகளோடு உட்காந்து பேசுங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னு விளங்க பண்ணுங்க. உங்கள் மகள் சொல்ல, எங்கள் அம்மாவுக்கு என்னை பிடிக்காது, எங்கள் அண்ணனை தான் பிடிக்கும், தம்பியை தான் பிடிக்கும், என்னை எப்பவும் திட்டிக்கிட்டே குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் மகள் சொன்னால், நீங்கள் அப்படி இல்லை, நீங்கள் நேசிக்கிறீங்க, சில காரணங்களுக்காக திட்டி இருப்பீங்க. ஆனால் அந்த வார்த்தை உங்கள் பிள்ளை சொல்லிச்சுன்னா உட்கார வச்சு விளங்க பண்ணுங்க. இல்லை, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன்டா, 2 பேரையும் ஒரே மாதிரி தான் நேசிக்கிறேன் என்பதை நீங்கள் விளங்க பண்ண வேண்டும். இந்த தவறை செய்திடாதங்க. ஏன்னா நிறைய பிள்ளைகள் ஜெபிக்க வரும்போது சில வாலிப பிள்ளைகள் இருதயத்தில் காயப்பட்டு சொல்கிறாங்க, எங்கள் அப்பாவுக்கு என்ன பிடிக்காது, எங்கள் அம்மாவுக்கு என்ன பிடிக்காது, ஏன் அப்படி சொல்கிற, அப்படி இருக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். இல்லைங்க, சின்ன வயசுலேருந்தே நான் பார்த்துட்டு வர்றேன், அவங்க எப்பவும் பார்ஷியாலிட்டி தான் காமிப்பாங்க. ஆனால் உண்மை நல்லா பார்த்தா பார்ஷியாலிட்டி காமிக்கலை. அந்த அன்பு காண்பிக்கிற விதங்கள் வித்தியாசம். ஆனால் பிள்ளைகள் அதை புரிந்து கொள்ளுகிற காரியத்தில் கூட மிஸ்டேக் இருக்கிறது. அதுக்கு நீங்கள் தான் காரணம். அதனால் பிள்ளைகள் அதை எப்படி புரிந்து கொள்ளுவாங்க என்பதை அறிந்து பெற்றோர் ஞானமாக நடக்கணும். அதனால் பிள்ளைகள் காரியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். சொத்து பங்கிடுற காரியத்தில் கூட சில பெற்றோர் பண்ணுறத ஒரு பிள்ளைக்கு கொஞ்சம் அதிகம், ஒரு பிள்ளைக்கு கொஞ்சம், ஒரு பிள்ளைக்கு நல்ல வாய்ப்பு, ஒரு பிள்ளைக்கு வேண்ட வெறுப்போட கடமைக்காக செய்வது. உண்மையாக எல்லாரையும் ஒரே மாதிரி முதல்ல நேசிங்க. உங்கள் பிள்ளைகளை அத்தனை பேரையும் முழு இருதயத்தோடு நேசித்து ஜெபம் பண்ணி, என் பிள்ளைகளை ஞானமாக வளர்க்கணும் ஆண்டவரே, என் பிள்ளைகள் காயப்பட்டுறக்கூடாது, எந்த விதத்தில் என் பிள்ளைகளுடைய உள்ளம் பாதிக்கப்பட்டுறக்கூடாது, நாங்கள் எல்லா பிள்ளைகளையும் ஒரே மாதிரி நேசிக்கிறோம் என்பதை எங்கள் பிள்ளைகள் விளங்கி கொள்ளணும். அதுக்கு இடரெல்லாம் நான் இருந்துடக்கூடாதுன்னு நீங்கள் கவனம் செலுத்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய ஞானத்தை பற்றி பேசுங்க. இப்போவே உங்கள் பிள்ளைகள் அப்படி இருந்தால் கொஞ்சம் அவங்களோட உட்காந்து பேசுங்க. உங்கள் பையன் உங்கள்கிட்ட பேச மாட்டேங்கிறானா, ஒரு தனியாக ஒரு நாள் கூப்பிட்டு போங்க. இல்லைடா, நான் அவனை நேசிக்கிறேன்னு விளங்க பண்ணுங்க. மனம் திறந்து பேசுங்க. அவன் மனம் திறந்து பேச இடம் கொடுங்க. அவன் பேசினாலே வாய் மூடு, உன்னை பற்றி எனக்கு தெரியும்னு சொல்லிடுறீங்க. அப்புறம் எப்படி உங்கள்கிட்ட அந்த பிள்ளை பேசும்?
உன் மகன் வந்து வாயை திறந்தாலும் உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ போய் அப்பாட்ட இப்படி எல்லாம் பேசிடுவ, நீ வாயை மூடு அப்படிலாம் பேசிட்டீங்கன்னா பிள்ளைகளுடைய உள்ளம் காயப்பட்டு விடும். நீங்கள் உட்காந்து மனம் திறந்து பேசணும். அவங்க தான் தேவன் உங்களுக்கு கொடுத்துக்கிற கிஃப்ட்டு. எத்தனை லட்சக்கணக்கான குடும்பத்தார் ஒரு குழந்தைக்காக எத்தனை வருஷம் ஜெபிக்கிறாங்க தெரியுமா? தேவன் உங்கள் கையில் கொடுத்த அந்த பிள்ளைகளை பத்திரமாய் பாதுகாத்து கர்த்தருக்கு பிரியமானபடி வளர்க்க வேண்டியது எவ்வளோ முக்கியம். கவனம் செலுத்துங்க. இன்றைக்கு அந்த தவறு செய்திருந்த மனம் திரும்பி உங்கள் பிள்ளைகிட்ட மனம் திறந்து பேசுங்க. எந்த பிள்ளை உங்களை தப்பாக நினச்சிருக்கோ அந்த பிள்ளையை கூப்பிட்டு உட்கார வச்சு நல்ல ஜெபம் பண்ணிட்டு உங்களுடைய இருதயத்தை திறந்து பேசு. பிள்ளைகளை பேச வச்சு அவங்களோட ஐக்கியமாயிருங்க. ஒரு நாள் டிஸ்டன்ஸு விடாதங்க பிள்ளைகளை. மகன்கிட்ட மாத்திரம் அட்டாச்சு, மகனை விட்டு டிஸ்டன்ஸ், மகன்கிட்ட மாத்திரம் நல்ல க்ளோஸ்அப், ஒரு மகளை விட தூரம், ஒரு பிள்ளைகிட்ட நல்ல ஐக்கியம், ஒரு பிள்ளை விட்ட தூரம். தப்பு, அது பாவம். அதை நீங்கள் மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கணும். இன்றைக்கி சரிப்படுத்துங்க. இந்த குடும்பத்தார் செய்த தவறுனால ஒரு பையன் சபிக்கப்பட்டு போனான், ஒருவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அப்படி இருக்கக்கூடாது. அதனால் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் சொல்கிறீங்களா? இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? ஒருவேளை பிள்ளைகள் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் சொல்கிறது உண்மைதாங்கள், எங்கள் வீட்டில் இப்படி தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்பா அம்மா அவங்கள ஒரே மாதிரி தான் நேசிப்பாங்க. அவங்க செயல்படுற விதத்தில் சில சமயம் நீங்கள் புரிந்து கொள்வது தப்பாக இருக்கும். அப்பா அம்மாவை நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் சொல்லணும், எனக்கு தந்த நல்ல பேரண்ட்ஸுக்காக ஸ்தோத்திரம், நல்ல ஃபாதருக்காக, நல்ல மதருக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நான் அவங்கள நேசிக்கிறேன், அவங்க என்னை புரிந்து கொள்ளணும், நாங்கள்லாம் ஒன்றா ஐக்கியமாக ஒரே மனமாக இருக்கணும்னு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபிச்சு ஹேட்ரடை வளர்த்து கொள்ளாதங்க. எங்கள் அப்பாவுக்கு என்னை பிடிக்காது, அம்மாவுக்கு பிடிக்காதுன்னு நீங்கள் அது மாதிரி உங்களுடைய இருதயத்துக்குள்ளே அந்த வெறுப்பை வளர்த்து கொள்ளக்கூடாது. நீங்கள் மன்னிச்சு அவங்களோட பேசுங்க. அவங்க மம்மிக்கிட்ட பேசுங்க, டேடிக்கிட்ட பேசுங்க. நான் அவங்கள நேசிக்கிறேன், நீங்கள் ஏன் இந்த மாதிரி பேசுகிறது ஹர்ட் ஆகுது, மனம் திறந்து பேசி சரியாகிக்கொள்ளணும். அப்போ தான் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம். சரியா? நம்ம ஜெபிக்கலாமா? ஏசப்பா கிட்ட. ஏசப்பா தான் குடும்ப தலைவர், அவர் உங்கள் வீட்டில் இருக்கிறார்ல. அப்போ அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒரு மனமாக சந்தோஷமாக இருக்கணும். இன்றைக்கி ஜெபிக்கலாமா? அந்த அனுபவத்தை தார ஆண்டவரேன்னு சொல்லி இதே மாதிரி உள்ள எல்லா குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். உங்களுடைய சபை, நம் தேசத்துக்காக ஜெபிக்கலாம். தகப்பனே, எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு எவ்வளவு அருமையான பாடங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வேதத்தில் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை எழுதி வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் அந்த தவறை செய்யக்கூடாது ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஒரே மாதிரி நேசிக்கணும். அன்பிலே நாங்கள் வித்தியாசம் காண்பித்து விடக்கூடாது. எல்லா பிள்ளைகளையும் ஒரே மாதிரி நேசிக்கணும். அந்த நேசத்தை வெளிப்படுத்தணும். எங்கள் பிள்ளைகள் கூட அந்த அன்பை விளங்கி கொள்ளணும். எங்கள் அப்பாவும் அம்மாவும் எங்களை எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கிறாங்க என்பதை நான் அவளுக்கு விளங்க பண்ணணும். அதற்கு எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எங்கள் குடும்பத்துக்கு கிருபை தாங்க. யாருடைய உள்ளமும் காயப்படக்கூடாது. விசேஷமாய் பிள்ளைகளுடைய உள்ளங்கள் காயப்பட்டிருந்தா இன்றைக்கு அந்த காயங்களை மாற்றும். இந்த மகளுடைய காயங்களை மாற்றும். இந்த மகனுடைய காயங்களை மாற்றும். குடும்பத்துக்குள்ள ஒரு நல்ல அன்பு, ஐக்கியம், உறவு பலப்படட்டும். அந்த கசப்புகள், முறுமுறுப்புகள், தவறான புரிந்து கொள்ளுதல் எல்லாம் மாறி ஒரு சந்தோஷம் வீட்டுக்குள்ள வரட்டும், மகிழ்ச்சி வரட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஒப்புரவாகுதலும் சந்தோஷமா மன மகிழ்ச்சியும் வரும்படி பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் உடைய உறவுகளை சரிப்படுத்தி தாரும். ஆவியானவர் அதில் கரிய செய்யும். இந்த முறுமுறுப்பையும் வெறுப்பையும் கொண்டு வருகிற சாத்தானுடைய வல்லமைகளை கடிந்து கொள்ளுகிறேன். குடும்ப சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவுகளை பாதிக்கும்படி கிரியச்சுகிற சாத்தானுடைய திட்டங்கள் ஒளியட்டும். ஆவியானவர் அன்பினால் இணைத்தருளும், மன்னிப்பினால் இணைத்தருளும், புரிந்து கொள்ளுதினால் அவளை இணைத்தருளும். கிரியச்சுகிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இதே மாதிரி எல்லா கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ளும் பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள இந்த அன்பும் ஐக்கியமும் உண்டாக எல்லா கிறிஸ்தவ குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆவிகள் அழிக்கப்பட்டு போகட்டும். சமாதானத்துக்கு எடுக்கிற சாத்தானுடைய வல்லமை அழியட்டும். உம்முடைய வேத வசனத்தின் வெளிச்சம் எல்லா வீட்டுக்குள்ள மறட்டும். எல்லா குடும்பங்களும் இணைக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே,
இந்த ஜெபத்தில் பங்கு பெறுகிற அத்தனை குடும்பங்களுக்குள்ளும் இந்த சந்தோஷம், மனமகிழ்ச்சி, பெற்றோர் பிள்ளைகள் என்கிற ஆனந்தம் உண்டாகும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். இன்று முதல் ஒரு மாற்றம் எல்லா வீடுகளுக்குள்ள மறட்டும், சந்தோஷம் மறட்டும். இந்த குடும்பத்தின் குறைவுகளை நிறைவாக்கும். வியாதிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். வழிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும். படிக்கிற குழந்தைகளுக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே. சீக்கிரத்தில் பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டு பிள்ளைகள் படிப்பதற்காக ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து படிக்க வழிகளை உண்டாக்கி கொடும். அற்புதங்களை செய்யும், ஆசீர்வதியும். அப்படியே தகப்பனை எங்களுடைய சபையிலும் எங்க சபையில் இருக்கிற அத்தனை குடும்பத்திலும் இந்த மாதிரி ஒரு எழுப்புதல், அன்பு, ஐக்கியம் உண்டாகட்டும். எங்க கிராமத்தில், எங்க பட்டணத்தில் ஆவியானவர் எல்லா குடும்பத்துக்குள்ளும் இந்த அன்பின் ஆவியை ஊற்றும், எழுப்புதலின் அக்னியை போடும் என்று ஜெபிக்கிறோம். இருப்படி செய்கிறீர், அதற்காய் நன்றி. கர்த்தரப்படி ஆசீர்வதித்ததற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன்.